இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலோட மேரண்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோட எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அவள் தமிழ் இருக்கால, அவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கா, நீ என்ன ஒரு அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி பார்க்குற அப்படின்னா என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி மலர்கிட்ட கேட்க, மலர் கேட்க, மலர்கிட்ட உண்மையை சொல்லிடுறாப்பா. இந்த மாதிரி இவங்க நான் மாட்டிக்கிட்டேன் அவங்கக்கிட்ட, அவங்க வயிற்றில் கட்டியிருக்கிற துணி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க கேட்குறதெல்லாம் செய்ய சொல்லிட்டாங்க அப்படிங்கமா சொல்ல, போஸுக்கு தானே செஞ்சுட்டு போவேன், கேட்குறதெல்லாம் நானாக இருந்தானா செஞ்சுருப்பேன் அப்படிங்கமா சொல்கிறாங்க. அதான் நீங்களே சொல்கிறீங்கல்ல அவர் திருந்தவே இல்லைன்ட்டு, எப்படி நான் போய் சொல்ல முடியும் சேது மாமா கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு கரெக்டு தான். ஆனால் நான் பேசுகிற விதத்தில் பேசுகிறேன், சேதுட்ட நானே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மலர் அனுப்பிச்சுட்றா அப்படின்ட்டு இருக்க. அப்புறம் அவங்க மறுபடியும் காசெல்லாம் கேட்குறான். போஸ் 1,00,000 ரூபா காசு கொடு அப்படி மாதிரி கேட்குறான். நான் காசு கேட்டால் கொடுக்கணும், அதை விட்டு கேள்வியெலாம் கேட்கக்கூடாது, வேணா ஈஸ்வரி அப்படின்னு போட்டு 1,00,000 ரூபான்னு எழுதிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்க. இதுக்கடையில் இன்னொரு சீனும் நடக்குதுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆறுமுகம் இருக்கிறான்ல, அவன் கற்பனை கண்டிட்டு இருக்கிறான், கனவு கண்டிட்டு இருக்கிறான். சேதுகிட்ட கண்மணி என்ன அவன் கீழே உள்ளப்போ பிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லி, அதுக்கு சேது கோவப்பட்டு அவனை வெட்டுற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருக்கான். ஐயோ இப்படிலாம் நடந்துடவே கூடாதுன்ட்டு கண்மணிகிட்ட போயிட்டு நீங்கள் இதை வீட்டில் யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நீ ஏதாவது எனக்கு செய்யணும், நான் கேட்குறதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு அன்பு கட்டளைறா. அவனுக்கு அது பயங்கரமாக ஐயோ ஆர்டர் போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த லவ் அப்படிங்கிறது கண்மணிக்கு வந்துருச்சு, இப்போ ஆறுமுகத்துக்கு புரிய போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா. இன்னொரு சைடு இவ இருக்கிறாள்ல தாமரை, அவளை பொண்ணு கேட்டு வராங்க. பொண்ணு கேட்டு வர்றவங்க கிட்ட எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்றாங்கன்னு இருக்க. வெளியே கருப்பு நிற்கிறான். கருப்பு அவங்கக்கிட்ட பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட அந்த மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறான், இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு அங்கே இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற சொல்ல, அந்த பொண்ணு அங்கே இருக்குது, அது அவங்க செஞ்ச பலனுக்கு அவங்க செய்கிற பரிகாரம் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். கருமா குருமாவோ மாதிரி இப்படி வாட்டி எடுத்துகிட்டு இருக்கா அவங்கள அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவங்ககிட்டையும் போய் அதெல்லாம் சொல்கிறான். அவங்க சிவகாசியில் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க, கோடீஸ்வரங்க, எதுக்கு திரும்ப போகிறாங்க ஒன்றை பொண்ணு பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரி தாமரைகிட்ட சொல்ல, உங்கள் மாமா இருக்கிறார்ல அவர் தான் அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார் அப்படிங்கமா சொல்ல, இவ்வளோ பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ளையை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு, எல்லாம் ஒன்றால தான், சும்மா இருந்திருந்தா அந்த வீட்டில் இப்போ என்னால் தான் அந்த பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் பண்ணி தந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு இருக்க. தாமரை அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறா. ஸோ இதுக்கு இடையில இன்னொரு சீனும் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்ரா இருக்கார், அவள் இதெல்லாம் காஸ்ட்லி சேலை, காஸ்ட்லி ஜாக்கெட்டு, இதை துவைச்சித்தா, கையில் தான் துவைக்கணும், மிஷினில் எல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீ வெளியெல்லாம் துவைக்க வேணாம், என் ரூமில் போய் துவை, ஏன்னா அங்கே தான் துவைச்சா தான் கரெக்டாக இருக்கும், வெளியே துவைச்சி யாராவது பார்த்து அது சீன் கிரியேட் ஆகி அப்படிங்கிற மாதிரி செம்ம பிளானில் இருக்கிறா. ஸோ இன்றைக்கி எபிசோட் ஒரு கலவர மாதிரி தான் இருந்தது. ஸோ மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். எத்தனை நாளைக்கு தான் அவள் மாட்டிட்டு முடிக்க போகிறா அப்படிங்கிறது தெரியல தமிழ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது. இன்றைக்கி எபிசோட் யாரெல்லாம் பார்த்தீங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டை சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.